டெஸ்ட்டுக்கு பும்ரா கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பர்சனலி அது வேணான்னு பார்ப்பேன். இந்த போலர் கேப்டனா இருந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேமி ஆண்டர்சன் இங்கிலாந்துல டெரிபிக் போலர். அவர்கிட்ட கேப்டன்சி குத்தினா என்ன யோசிச்சு பாருங்க. செலக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் அறிவோட பண்ணணும். அவங்க வந்து நிறைய லான்ஜிவிட்டி வேணும் எல்லாருக்கும் லைஃப் கிரிக்கெட் லைஃப்னா. இப்போதைக்கு பும்ரா ஓகே, பட் அந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளமா இருக்கும்போது ஷாபூத்ரி போட வேண்டியதுதான். ஷாபூத்ரி கை இருந்தது. இந்த மேட்ச் நீங்க பண்ணுங்க சார். இப்ப இருக்கிறதுல கேப்டன்சி மெட்டீரியல் யாருமே கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் பிரெயின் வேணும் பாஸ். ஒரு சிச்சுவேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்ரான் கான் மாதிரி ஒரு கேப்டன் என்ன பண்ணுவாரு, கோலி கேப்டன்சில செம்ம ரெக்கார்ட் இருக்கு கோலிக்கு. எனக்கு ஓணுங்கிற கோச்சஸ் எல்லாம் கொடுங்க, ரிசல்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஓணுங்கிறதெல்லாம் பிசிசில கொடுக்குறாங்க, நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க? ஏன் நீங்க வந்து நிதிஷ்குமார் ஃப்ரண்ட்ல இருக்க மாட்டேன்றீங்க, ஜடேஜா பின்னாடி இப்படி அனுப்புறீங்க? சார் இப்போ கேப்டன்சி இப்போ வந்து ஒரு 2018 வந்து ஒரே கேப்டன் எல்லாத்துக்கும் இருந்தா நல்லதுன்னு தான் ரோஹித் அவரை வந்து கேப்டன் ஆக்குறாங்க. அப்பவே வந்து கோலி குவிட் பண்ணும்போது நான் வந்து ஓடிஐக்கு மட்டும் கேப்டனா இருக்கேன், அப்படி இல்லை டெஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கேன் அப்படின்றத சொல்லப்பட்டது. இப்போ இருக்கிற சினாரியோ பார்த்தா ஓடிஐக்கு ரோஹித், இது T20க்கு ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி. இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து இனிமே பும்ரா தான் கேப்டனா இருப்பாரு சார். டெஸ்ட்டுக்கு பும்ரா கேப்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பர்சனலி அது வேணான்னு பார்ப்பேன். இந்த போலர் கேப்டனா இருந்தா ஒரு ஓவர் சப்போஸ் அவர் சரியா போடல, 3 6 போதுன்னு வச்சுங்க, இந்த கான்ஸ்டாஸ் தகராறு வந்த மாதிரி ஒரு 3 6 போதுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தன்னோட போலிங்ல இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கேப்பை மாட்டின்னு அந்த எண்ட்ல யாரை கொடுக்கலாம், என்ன ஃபீல்ட் செட் பண்ணது, அடுத்த தாட். ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்ததுன்னா ஏற்கனவே 150 ஒரு 150 ஓவர்ஸ் போட்டுக்கிறார் இந்த சீரீஸ்ல. அவர் பேக் போனதுக்கு காரணமே இந்தியன் டீமுக்கே ஸ்பைனல் கார்டு அவர் தான். அவர் ஸ்பைனல் கார்டே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு பிரஷர் தாங்க வேணாம். அவர் வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலர்னு நம்ம எல்லாம் ரேட் பண்ணும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜேமி ஆண்டர்சன் இங்கிலாந்துல டெரிபிக் போலர், அவுட் ஸ்விங்க்கு பேர் போனவர். அவர்கிட்ட கேப்டன்சி குத்தினா என்ன யோசிச்சு பாருங்க. தன்னோட போலிங் அண்டர் போல் பண்ணுவாரு, இல்ல ஒரு 2 நிறைய போடுவார். இந்த தாட்ஸ் வரக்கூடாது. நான் தான் சொல்றேன், இந்த இண்டிவிஜுவலா 3 ஃபார்மேட்டுக்கு 3 கேப்டன் இருக்கணும். இப்ப சூரியகுமார் அழகா செட்டில் ஆயிட்டார் T20 கேப்டன்சில, அதுல அப்படியே விட்டுறணும். ஹர்திக் அதுக்கு பர்ஃபெக்ட்லி சூட்டட், அவர் விடணும். இந்த பிச்சில் ஹர்திக் போட்டுருந்தா கூட ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஏன்னா எப்ப நிதிஷ்குமார் ரெட்டி போட்டு சர்க் புருக்கு 2 விக்கெட் தவிர அந்த மாதிரி ஹர்திக்கும் அதே மாதிரி போலர் தான். ஸோ இதெல்லாம் இருக்கு. 3 இண்டிவிஜுவல் டீம்ஸ், 3 இண்டிவிஜுவல் கேப்டன்ஸ் ஹூ ஸ்பெஷலைஸ் வெல். பிசிக்கலி இன்ஜரி இல்லாம ஃபிட்னஸ் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படி பண்ணீங்கன்னா. மென்டலி கான்சென்ட்ரேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த டைப் ஆஃப் கேம்னா நான் தான் அப்படின்ட்டு. அதனால நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி பிரச்சனைகளை வர வச்சு கூடாது. அழகா இவ்வளவு 40-50 பிளேயர்ஸ் இருக்காங்க நேஷனல் ரேங்க்ஸ்ல. அழகா பிரிச்சு 3 ஸ்குவாட் அவுட், இதுன்னா இவங்க தான் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் மச் பெட்டரா இருக்கும். ஒருத்தருக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு ஓவர்லேப் பண்ண விட்டீங்கன்னா வேர் அண்ட் டேர், வயசு, நம்ம போன்ஸ், ஃபிளஷ், பிளட்டுக்கெல்லாம் தெரியாது. இவர் வந்து நல்ல பிளேயரு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு மசில்ஸ் எல்லாம் சொல்லாது. அந்தந்த ஏஜ் வரும்போது எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும். தோனியா இருக்கா யாரா இருந்தாலும். ஸோ அவங்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டி ஓவர் பர்டன் பண்ணாம செலக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் அறிவோட பண்ணணும். அவங்க வந்து நிறைய லான்ஜிவிட்டி வேணும் எல்லாருக்கும் லைஃப் கிரிக்கெட் லைஃப்னா. அழகா ட்ரைஃபர் கெட் பண்றது பெட்டர் சார். இப்போ டெஸ்ட்ல வந்து நீங்க இப்ப இருக்கிறதுல யாரை சார் கேப்டனா ஆக்க முடியும்? இப்போ நீங்க வந்து KL ராகுல் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட், SSC ஜெய்ஸ்வால் வெரி யங் டு பி கேப்டன், கில்லு ஆன் அண்ட் ஆஃப், ஃபோர்த் நீங்க விராட் கோலி அவர் ஆல்ரெடி குவிட் பண்ணிட்டாரு, இது பண்ணியாச்சு. அப்ப யாரை சார் கேப்டன் ஆக்க முடியும்? ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நீங்க கேட்கறது. ஸோ அப்படி அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பும்ரா தான். பும்ரா இஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 போலர். பும்ரா 11ல ஆடுவாரான்ற பேச்சே கிடையாது. 4 மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கலாம் கூட பும்ரா ஆடுவார். பிகாஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டு ஆல் த பேட்டர்ஸ். பேரை கேட்டாலே பயம் சார். ஆமா, பேரை கேட்ட உடனே சும்மா உதறது இல்ல அப்படின்ற மாதிரி. பும்ரா தான் இப்போதைக்கு நல்ல கேப்டன். ஆனா அதுக்குள்ள ஒரு நல்ல கேப்டன் வந்துருது பெட்டர். பும்ராக்கு இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட் லைஃப் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இப்பயே அந்த பேக் தாங்காது. ஒரு போட்டுக்கிற போலிங் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா காட் அ வெரி ஆட் ஆக்ஷன். எல்லாரும் ரைட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து ரைட் ஆம் பாஸ் போலத்துக்கு பாலை டெலிவரி பண்ண உடனே லெஃப்ட் ஹிப் பக்கம் போகுதுன்னா இவருக்கு லெஃப்ட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து பால் ரைட் பக்கம் போகுது. மேக்சிமம் ஸ்ட்ரெயின் லோவர் பேக்ல இருக்கும். ஓகே, முட்டிலையும் லோவர் பேக்லயும் செம்ம ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை மீறி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு பும்ரா ஓகே, பட் அந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளமா இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி வேற யாராவது ஒருத்தர் தான் பண்ணி ஆகும். விராட் கோலிக்கு இந்த ஒரு 3-4 மேட்ச் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா மேபி கேப்டனா இருக்கலாம். அந்த அளவுக்கு திங்கிங் அசஸிங் வந்து யார்கிட்டயும் பெருகிற மாதிரி தெரியல எனக்கு கேப்டன்சில. ஷாபூத்ரி போட வேண்டியதுதான். ஷாபூத்ரி கை இருந்தது. இந்த மேட்ச் நீங்க பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் கில் போனாட்டி ஓகே தான் பண்ணாரு. ராகுல் நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. கேப்டன்சி மெட்டீரியல் தனியா எனக்கு பார்க்க தோணல யாரையும். சார் ஆஸ்திரேலியா மீடியா வந்து
இவ்ளோ ஒரு பிளேயருக்கு வந்து மரியாதை கொடுத்தோ இல்ல வந்து அவ்வளோ பயந்தோ நான் பார்த்ததே இல்லை சார் இத்தனை வருஷமா கிரிக்கெட் பார்த்து. அதாவது வந்து இவரு இதுல போடுறதே வந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு லீவ் ஆகி பும்ரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறத வந்து ஆன் லைவ்ல வந்து போட்டு இந்த மாதிரி அவர் போயிருக்காரு அப்படின்லாம் வந்து இது வரைக்கும் நான் எந்த பிளேயருக்குமே ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டை நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன் சார். அவங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் இது பண்ணி பார்த்ததே இல்லை. அவங்க என்ன ஒரு கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி தான் கேபால வந்து ஷெமார் ஜோசப் வந்து போன வருஷம் போனாரு, வந்துட்டு வந்து 7 விக்கெட் எடுத்தாரு, இவர் போயிட்டு வந்துட போறாரு அப்படின்லாம் பயந்தாங்களே சார். அவ்வளோ அவ்வளோ வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரா சார்? நல்லா பண்ணலாம், ரைட்டு. ஒரு முதுகு தான் இருக்கு. டாக்கர்ல 4 முதுகு கிடையாது, 4 ஸ்பைனல் கார்டு கிடையாது. வேர்ல்டு நம்பர் 1 போலரா ஜோசப் ஏமாறா காமாரா அவர் என்னையா இருந்தாரா வேர்ல்டு நம்பர் 1? கன்சிஸ்டன்டா போட்டு ஓட விட்டுருக்காரு எல்லாரையும். அதுல வேரண்டார் எப்படி கொண்டு வச்சு பாருங்க. ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து 95 வயசு பாருங்க தாத்தா, இப்பவும் சிகரெட் குடிக்கிறாரு நல்லா இருக்காருன்னு சொல்ற மாதிரி. அது 10 மில்லியன் யாராவது ஒண்ணு நடக்கும், அதை கோட் பண்ண முடியாது. இவர் பேக் போச்சுன்னா நமக்கு திருப்பி திருப்பி இன்னொரு பும்ரா கண்டுபிடிக்கணும். இப்ப பும்ரா டைப்ல ஒருத்தர் இல்ல, இன்னொரு பும்ராவே கண்டுபிடிக்கணும்னு என்ன தேவையா? அவருக்கு பேக்கு ரெஸ்ட் தேவை. அண்ட் we have to find a good captain. அது நம்ம என்ன லோக்கல்ல ஆடும்போது ஸ்பாட் பண்ண வேண்டியது. நம்மளோட டொமஸ்டிக் சீசன்ல யாராவது நல்ல கேப்டன்சி மூவ் நல்லா பண்றாருன்னு பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். இருக்கிற சீனியர்ஸ்ல பார்த்தா ராகுலுக்கு கொஞ்சம் கேப்டன்சி பண்ணிருக்காரு, பண்ணலாம். பட் அவரும் எனக்கு T20ல பண்ண கேப்டன்சில இம்ப்ரெசிவே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். யூ ஆஸ்க் மீ த டஃபஸ்ட் கொஸ்டின். இப்ப இருக்கிறதுல கேப்டன்சி மெட்டீரியல் யாருமே கிடையாது. டெஸ்ட்ல யாருமே கேப்டனாவே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் யாராவது டாஸ் போடுங்க, யாராவது ஃபீல்டிங் You have to find out somebody probably like Cheteshwar Pujara who can cement his place very firmly with his dogged batting and tenacious batting. அப்படி இருக்கிறவர் வேணா அவர் பேசுறது, புஜாரா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கமெண்ட்ரி எல்லாம் பேசுறாருல மீடியால, பேசும்போது ஃபண்டாஸ்டிக் லெவல் ஹெட்டடா இருக்காரு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் இஸ் டாப் கிளாஸ். ஸோ டெஸ்ட் மேட்ச் ஆடின்னு டெஸ்ட் மேட்ச் 5 டே சினாரியோவை புரிஞ்சுக்கின்னு நல்ல டெனாசிட்டி இருக்கு ஆடுற ஒருத்தர் பேசவும் தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் குட்னு பார்க்கும்போது சேடேஸ்வர் புஜாரா மாதிரி ஒருத்தர் தான் வரும் சார். இதுல வந்து நான் கடைசியா வந்து கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, நிறைய பிளேயர்ஸ் வந்து இவங்க கூட்டிட்டு போனாங்க, ஆனா நிறைய பேருக்கு வாய்ப்பே கொடுக்கல சார். சர்ஃப்ராஸை வந்து எங்கேயாவது இந்த சீரியஸ்ல யூஸ் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அபிமன்யு ஈஸ்வரன் ரஞ்சி ட்ரோஃபில எல்லாம் வந்து பொழந்து கட்டினாரு, இந்தியாவில எல்லாம் சூப்பரா விளையாடினாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. முகேஷ் குமாரை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சிராஜுக்கு பதிலாக எப்பயோ எந்த மேட்சாவது சேர்த்துருக்கலாம் சார். அவரும் சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் நல்லா பண்ணாரு. நிறைய பிளேயர்ஸை வந்து இவங்க யூட்டிலைஸே பண்ணலையோன்னு எனக்கு தோணுச்சு சார். கரெக்ட். ஆஸ் யூ சே, முகேஷ் குமார் மாதிரி ஒரு போலர் இந்த பிச்சில் கிராசி விக்கெட் ரொம்ப டேஞ்சரஸா இருப்பார். ஏன்னா அழகா டிராப் பண்ணுவார், பியூட்டிஃபுல்லா போடுவார். யாருக்கு நல்ல மூளை, பிரெயினி போலர். அது ஒண்ணு சொல்ற ரைட்டு. மீதி இருக்கிறதுல ஜுரேல் ஒருத்தர் தான் பாஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்டு. ஜுரேலுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி டெஸ்ட் மேட்ச்ல 100 அடிக்கிற கெப்பாசிட்டி ஜுரேலுக்கு இருக்கு. ஆஸ் யூ சே, ஜுரேல் வேணா நம்ம ட்ரை பண்ணிருக்கலாமே தவிர சர்ஃபராஸ் எல்லாம் டெக்னிக்கலி ரொம்ப வாண்டிங் பாஸ். நாங்க பார்த்தேன், கால் ஒரு பக்கம் இருந்து பின்னாடி எல்லாம் பால நிறுத்துறாரு. அவருக்கு ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரோக்கே இல்லை டெக்னிக்கலி, இஸ் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் த பால். அப்படி இருக்கிறவங்களால இந்த பிச்சில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜுரேலுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். ஒரு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு போலிங்க கொடுக்காம இருக்கல பாயிண்ட், எல்லாரும் பேட்டரா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் பிரெயின் வேணும் பாஸ். ஒரு சுச்சுவேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்ரான் கான் மாதிரி ஒரு கேப்டன் என்ன பண்ணுவாரு, திடீர்னு அலன் லாம் மாதிரி ஒரு பிளேயர் ஆடிட்டு இருக்கும்போது நேரம் கொண்டு சலீம் மாலிக்னு ஒருத்தர் கொடுப்பாரு பால. அவர் ஓடி வந்து இப்படி பூ தூவார், அதுக்கு அவர் போல்ட் எடுவார். அது செம ஸ்மார்ட் பிரெயின். அது தோனி டைப். அது அந்த மாதிரி நம்ம இன்னும் நார்மல் கேப்டன்சிக்கே நம்ம இப்பதான் வந்து இருக்கோம். இதுக்கப்புறம் தான் அபவ் ஆவரேஜ் கேப்டன்சி நம்ம எதிர்பார்க்க முடியும். கோலியே நல்லா தான் சார் கேப்டன்சி பண்ணாரு. அந்த நிதிஷ்குமார் கொடுத்ததுல கூட சம மூவ் தான் சார். கரெக்ட். கோலி கேப்டன்சில செம்ம ரெக்கார்ட் இருக்கு கோலிக்கு. ஆல் 3 ஃபார்மேட்ஸ்ல கோலிக்கு கேப்டன்சி ரெக்கார்ட் இஸ் above 60% சக்சஸ் சார். ஹி இஸ் டெஃபினெட்லி கேப்டன் சார். ஃபார் மீ நான் வந்து 80s 90sலாம் 90s ஓரளவு பார்த்திருக்கேன் சார். 80sலாம் வந்து அவ்வளோ கிரிக்கெட் பார்த்ததில்ல சார். ஃபார் மீ தி பெஸ்ட் இந்தியன் டெஸ்ட் கேப்டன் தான் கோலி தான் சார். I am blaming the coach. The batting coach has to tell them, explain to them what's wrong with your back foot play. பேக் ஃபுட்ல ஆட கத்து கொடுக்கணும். இஃப் இஸ் a batting coach. bowling coach வந்து இவர் கௌதம் கம்பீர் எனக்கு செவ்வாய் கிரகத்துல இருந்து ஒருத்தர் வேணும், ஜூபிட்டர்ல இருந்து 2 பேட்டிங் கோச் ஒன்னு கேட்டுட்டு மார்னிங் மார்க்கல் என்ன பண்றாரு மீதி போலர்ஸுக்கு. அப்ப 160 ஃபைட் பண்றதுக்கு தண்ணி குடிக்க வேணும். ஃபார் 8 ஃபார் 9 போச்சுன்னா தான் நான் ஒத்துக்கிறேன். அப்போ ரைட்டு. மீக்கா யாரோ வெப்ஸ்டர், ஆக்ஸ்போர்டு, கோனார் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஆடாது. நம்ம போலிங் என்ன பண்றோம், போலிங் கோச்சும் ஒண்ணும் பண்ணலையே. அதனால ஏதாவது பண்ணுங்க, நீங்க பண்ணிட்டு மேட்ச் உதப்படுறது நான் ப்ராப்ளமே சொல்லல. ரிசல்ட் நம்ம கையில கிடையாது பாஸ். பட் எஃபர்ட் தட் யூ புட் இன், ஃபைட் பண்றோம், அதுல கட்சியில் தான் போறதுன்ற மாதிரி யாருக்குமே கிரீவன்ஸ் இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, எனக்கு ஓணுங்கிற கோச்சஸ் எல்லாம் கொடுங்க, ரிசல்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஓணுங்கிறதெல்லாம் பிசிசில கொடுக்குறாங்க, நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க சார்? இப்ப அந்த ரிசல்ட் கொடுக்காததுக்கு அவரை வந்து கூப்பிட்டு
ஃபயர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வந்து 5th டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. ஏன் கூடாது? ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டு வந்தா புடிச்சு ஏறுறாருல, எல்லாரையும் புடிச்சு ஏறுறாருல, அப்ப அவர் எப்படி கேட்காம இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் ஃபீல்டுல பிரஷர், கிரவுட் பிரஷர் இருக்கு, டெசிஷன் எடுக்கிறதுல சான்சஸ் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் மோர். அங்க கிரவுண்ட் பிரஷர்ல நீங்க டீம் மீட்டிங்ல ஏசி ரூம்ல உட்காந்து தப்பு பண்ணீங்கன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல எப்படி பேட்டிங் எடுக்க சொல்லுவீங்க கேப்டன்? உங்களுக்கு திங்க் பண்றதுக்கு டைம் இருக்கே. அப்போ உங்க தப்பு தானே அது. ஏன் நீங்க வந்து நிதிஷ்குமார் ஃப்ரண்ட்ல இருக்க மாட்டேன்றீங்க? ஜடேஜாக்கு பின்னாடி எப்படி அனுப்புறீங்க? இஸ் அ மச் சுப்பீரியர் பேட்டர் டு ஜடேஜா. நிதிஷ்குமார் பிரமாதமா ஆடுறாரு அங்க போயிட்டு. சார் இப்போ ரிஷப் நீங்க பண்ட் வந்து அவரெல்லாம் நீங்க முன்னாடி அமிச்சீங்கன்னா பெருமையா இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஓவர்சீஸ் டூர்ல பவுன்சி விக்கெட்ல என்ன ஃப்ரண்ட்ல அனுப்புறாங்கன்னா see the confidence that the team is resting in me ன்னு நினைச்சுப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் குரூம் பண்ணி கொண்டுறணும். ஒரு கவாஸ்கர் ஃபர்ஸ்ட் டெபு கரியர்ல போய் 774 வெஸ்ட் இண்டீஸ்ல அடிச்சு எவ்வளவு பெரிய பிளேயர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் ஃபாஸ்ட் பாலிங் ப்ரூவ் பண்ணல. அந்த மாதிரி பண்ணலாம்ல அவர். அங்கெல்லாம் ஸ்மார்ட் திங்கிங் இல்லைன்ற. சார் இப்போ ரிஷப் பண்ட் வந்து போன மேட்ச் நம்ம தான் அதை பேசணும். அது ஆக்சுவலா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டூபிட் திட்டினதுக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நீங்க உங்க காலத்துல வந்து உங்களை யாராவது நிறைய சூப்பரா சொல்லியிருந்தீங்க. பயங்கரமா அது கீழேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல ரிஷப் பண்டோட ரிப்ளே இருக்குல்ல சார், எனக்கு இப்படியும் வாங்க தெரியும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்டாவே ஆடினார் சார். கொஞ்ச நேரத்துக்கு ஆஸ்திரேலியா உண்மையிலேயே கதி கலைந்தாங்க. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னானா ஒரு 200 210 போயிருந்தா இந்த மேட்ச் would be different சார். Yeah, I know that, but the problem is you don't even have a Bumrah. நீங்க 500 கூட டிஃபெண்ட் பண்ண முடியாது. 30 for 3ல கூட ஒரு 2 பேர் வந்து ஒரு 40 பிரசித் ஒண்டி போடுறாரு. இப்போ ஒரு 60% பும்ராவா போட்டுருக்காரு பிரசித். அப்ப நெக்ஸ்ட் அடுத்த எண்ட்ல பிரஷர் போயினே இருக்கேன். நான் உங்களை ஒரு மேடன் உங்களுக்கு போடுறேன், சாவரிங்க நேரத்துக்கு. அந்த எண்ட்ல 4 6 குத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட் ஆயிடும் எஃபர்ட். ஸோ பும்ராவுடைய ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இப்போ ஒரு 160 டிஃபெண்ட் போது 11 ஓவர் 70 ரன் சிராஜ் கொடுத்தாருன்னா நீங்க என்ன ஃபீல் செட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஸோ ஒன் மோர் திங், அவங்க நமக்கு ஓவர் பிச் டெலிவரிஸ் போட மாட்டேன்றாங்க டிரைவிங். நம்ம என்ன பண்றோம்? பிரசித் 2 விக்கெட் எடுத்த அப்புறம் ஓவர் பிச் பால் 2 போடுறாரு. He can't afford to do that. You're playing for the nation. The whole match is in your hands. நான் போடுறதா போட மாட்டேன் பாஸ். எல்லா பாலும் தொண்டை நேரம் ஏத்தினே இருப்பேன். உன்னால முடிஞ்சா நீ அடிச்சுக்கோன்ட்டு. க்ளோஸ் பால்லாம் போட கிரைம். அவங்க காத்துட்டு இருக்காங்க. 6 ஃபுட்டர் வெப்ஸ்டர் அவரு போய் ஜஸ்ட் குட் லெங்க்ல போட்டீங்கன்னா காலை வச்சு அடிக்கிறாரு. நமக்கு அந்த சான்ஸ் வர மாட்டேங்குது. ரொம்ப ரேரா தேடி மெரிட் ஆஃப் த பால் பார்த்து ஆடின்னு இருக்கோம் நம்ம. சார் ரொம்ப நன்றி சார். இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா பண்ண நிறைய விஷயங்களை, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல அதாவது நம்ம ஒரு பெரிய கேள்வியே கேட்டிருக்கோம், டெஸ்ட் கேப்டன் இந்தியாவுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பெரிய கேள்வியே கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ன பதில் சொல்றாங்க, பிசிசிஐ என்ன முடிவு பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் சார். நன்றி சார். Correct. So we hope we find a good captain, but at the moment it's only Bumrah, nobody else. Because assured our place 11, our performance is outstanding, world number 1, and he's a great thinker, he's the brainiest. அதனால இப்போதைக்கு பும்ரா தான். பட் பும்ரா என்ன நிறைய நாள் நீடிக்கணும்னா வேற ஒரு நல்ல கேப்டன் வருது பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் வி வில் பவுன்ஸ் பேக். இந்த வின் சைக்கிள் மாதிரி சுத்தினே ஒரு சர்க்கிள் தான் போயிட்டு வரும். நம்ம கண்டிப்பா இட்டப்பட்ட டேஞ்சரஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆடி இருக்கோம். Technically, batting coach has to make them modify their back foot play technique. அது பண்ணிட்டோம்னா இன்னும் டாப் கிளாஸா வரும். சார் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போனா சார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருவோம் சார். ஷுவரா ஜெயிக்கிறோம், டவுட்டே கிடையாது. நான் பாசிட்டிவ் ஜெயிப்போம். வீக்னஸை ஸ்பெல் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு அப்சர்வரா கேட்டீங்கன்னா இதான் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசணும். மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் சார். நன்றி சார். Thank you. Good luck to all. Very happy new year once again to all. Thank you.